ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சில்லி சிக்கன் வீட்டிலேயே எப்படி சூப்பராக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக அள்ளி போடக்கூடாது, அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா கடையில் வாங்குகிற அதே மாதிரி சில்லி சிக்கன் வீட்டிலேயே ரெடி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.